ஆடு மாடுகளை அடைக்கிற இடம் மந்தை. இப்போ நாம போக போகிற இடம் சந்தை. வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா தூத்துக்குடியில் உள்ள கப்பலுடைய தமிழன் வாவு சிதம்பரனார் ஐயா அவர்களுடைய சந்தைக்கு தான் போய் பழங்கள் வாங்கிட்டு வர போகிறோம். அதுக்கு வந்து பையும் எடுத்துகிட்டு போக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி துணி பையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். தூத்துக்குடிக்கு வந்ததுலேருந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பை தான் இருக்குது. அதிகமாக நெகிழி பைகள்லாம் காண அதை நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட இன்னொரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயாவுடைய பேரில் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வஉசி சாலை, வஉசி சந்தை, அவ்வளோ வஉசி துறைமுகம்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம போகிற இடம் தான் இந்த வாவு சிதம்பரம் சந்தை. நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தால் இந்த சந்தைக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோம். மேக்ஸிமம் நிறையா பேர் போயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தை. ஆரம்பமே நம்மளை வந்து பழங்கள் ஃபுல்லாக அடுக்கி வச்சு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் நம்ம ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பழம் இருந்துச்சு. என்னடா இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, கொடுக்காப்புளி தான். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அது எடுக்கையிலே வேறு ஒரு பீஸு கீழே விழுந்து போச்சு. அண்ணன் வேறு அதை கவனிக்கலை. இதோட சுவையை சொல்லி தான் தெரியணும்ல. 90 கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட்டில் இதுவும் ஒன்று. அந்தளவுக்கு வந்து அந்த காலத்தில் செம்ம ஃபேமஸ்ஸு. இப்போ தான் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. சரி, இதை பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு தோணுது. ஏன்னா இதை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எவ்வளோன்னு கேட்டால், தம்பி ரொம்பலாம் இல்லை, ஒரு பிளேட் 50 ரூபா தான்ட்டாங்க. அது நீங்களே வச்சுக்கோங்கண்ணே, நமக்கு வேணா அந்தளவுக்கு பட்ஜெட் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 20 ரூபாய்னாவது பேருக்கு கொஞ்சம் திங்க போடுங்கண்ணே அப்படின்ட்டு கேட்டோம். அண்ணனை வந்து சரி தம்பி போட்டு தரேன், இன்னும் என்னென்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட நிறையா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த பெரிய நெல்லிக்காய், நவாப்பழம், ஏதோ பழங்கள்லாம் வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க. அதுலேயும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றது 10 ஆப்பிளுக்கு சமன்ட்டு நான் சொல்லலை, இன்ஸ்டாகிராமில் படித்தேன், அவ்வளோதான். அதனால் பெரிய நெல்லிக்காய் ஒரு 20 ரூபாய்க்கு போடுங்கண்ணே, டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். அப்படியே கொடுக்காப்புளியும் ஒரு கொஞ்சம் போடுங்கண்ணே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினோம். அண்ணன் வந்து நம்ம 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அண்ணன்ட்ட நல்ல மனசு இருக்குது. அதே மாதிரி நல்ல பழங்களும் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்கிறதுனால உடனே ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. இந்த கடையோட பேர் கூட எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் உள்ள எல்லா கடைகளுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம கேட்குற விலைக்கு போட்டு தருவாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிறது தான் விலை. நம்ம 10 ரூபா 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சந்தைகளுக்கெல்லாம் வாங்க, ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும், உங்களுக்கும் மணி சேவ் ஆகும், நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த பேர் வச்சுருக்க நம்மளே நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். அந்த ஒரு மோட்டிவேஷனில் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். இந்த பை ஃபுல்லாக வந்து நம்மள்ட்ட இருக்க ஒரு 300 காசை வச்சு இந்த பை ஃபுல்லாக வாங்க போகிறோம். அது வாங்க முடியுமான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். இங்கிட்டு பார்த்தா முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஜிம்முக்கு போகிற நம்ம முட்டை திங்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு காலக்கொடுவனை தான். முட்டை கடையை தாண்டி போகிறதுல சரியான கப்பு. என்னடான்னு பார்த்தா ஒரு மினி பறவைகள் சரணாலயமே வச்சுருக்காங்க. இதில் இல்லாத பறவைகளே இல்லைன்னு சொன்னால், அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரெண்டான பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. அண்ணன்ட்ட வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுத்து தம்பி, இதில் என்ன இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வசனம்லாம் பேசுகிறாங்க. இன்னும் இந்த ஒரு வசனத்துக்காக உன் கடை ஓட போகுதுண்ணே அப்படின்ட்டு. சரி, இந்த கடைக்கு ஏன்டா போனோம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது ஏன்னு எனக்கே தெரியாது. போகிற வழியில் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. சரி, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவோம். ஏன்னா லைஃப்பில் கிடைக்கிற மூமெண்ட்ஸ்லாம் அப்பப்போ ரசிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் இங்கே வந்து டிஃப்ரெண்டான பறவைகள் இருந்துச்சு. அதுலேயும் புறா, அந்த கலர் கோழி குஞ்சு, இதெல்லாம் பார்க்கையில் நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. இந்த மாரி படம் பார்த்துட்டு நான்லாம் புறா வளர்க்குறதுக்காக என் சொத்தில் பாதி அழிச்சேன்னே சொல்லணும். அந்தளவுக்கு புறா வளர்த்தேன். அது கடைசியில் ஓடி போயிடுச்சு, அது ஒரு விஷயம், பறந்து போயிடுச்சு. சரி, பறவைகள்லாம் பறந்து போகிறது இயல்பு தானே நானும் விட்டுட்டு அதுலேருந்து இந்த ஆசையும் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கலர் கோழி குஞ்சுலாம் ஸ்கூல் டைமில் எக்ஸாம் முடிஞ்சோன்னு இந்த புக்கு நோட்டெல்லாம் போட்டு அதில் வர 5 10 வாங்கி 4-5 கோழி குஞ்சு வாங்கி விடுவோம். அதையும் கடைசியில் காக்கா கழுகுன்னு தூக்கிட்டு போயிடும். அதை நினச்சே பாதி வாழ்க்கை அழுது ஓஞ்சிரும். இங்கிட்டு வா தம்பி, நான் சண்டை சேவலை வச்சுருக்கேன், நீ என்ன அங்கிட்டு கலர் கோழி குஞ்சை பார்க்குறேன்ட்டு அண்ணன் வந்து ஒரு அருமையான சண்டை சேவலை காமிச்சாங்க. பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பார்க்கல நம்மளும் வந்து லாக்டவுன் டைமில் ஒரு அருமையான சண்டை சேவை வளர்த்தோம். அது கடைசியில் காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, நாய் எதுவும் பிடிச்சிருச்சான்னு தெரில. சரி, எல்லாமே நடக்கிற அனைத்து நன்மைக்கே அப்படின்னு அதுலேருந்து சண்டை சேவை வளர்க்குறதையும் விட்டேன். திரும்ப ஒரு காலத்தில் வந்து வளர்க்கணும். ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கி வாத்து, சண்டை சேவை, கோழி, அது இதுன்னு நிறையா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம். அது வரைக்கும் இப்போ உள்ள கரண்ட் லைஃப்பை ஓட்டணுமே அப்படின்னு தான் வேலைக்கு போய் நல்லா இந்த டீனேஜ் லைஃப்பில் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு அந்த 40-50 வயசில் இந்த மாதிரி ஒரு நல்ல 2 ஏக்கர் இடம் வாங்கி அதில் தோப்பு தரவு இந்த மாதிரி கோழி குஞ்சு வெரைட்டியாக வளர்த்தோம்னா அது ஒரு கடைசி காலத்தில் மன நிம்மதியோட வாழ்க்கையை வாழலாம். அந்த காலத்துலேயும் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா வாழ்க்கையை எப்போ தான் வாழ போகிறோன்னு தெரில. அதனால் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள், அதுவே இனிமையான வாழ்க்கையை தரும் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்தோன்னா நாட்டு வாத்தம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வாத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நினச்சா பாதி பேர் ஃபீல் பண்ணணும், அப்படி இருக்க நம்ம ஏன்டா அதை நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து எங்கே போகிறேன்ட்டு எனக்கே தெரியாது. அப்படியே போகிற வழியில் போக வேண்டியது தான். இதில் மெயினாக வந்து பழங்கள் வாங்கலான்னு தான் வந்தேன். ஆனால் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பானை கடை.
இப்போ வந்து இதுதான் டாப்பில் இருக்குன்னு சொல்லணும் விறகடுப்பு. ஏன்னா கேஸ் இல்லாத தட்டுப்பாடுனால இந்த விறகடுப்பு, மண்ணடுப்பு இதில் தான் மக்கள் அதிகமாக சமைக்கிறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு தளபதி எந்த நேரத்தில் சொன்னார்னு தெரியல. அது கரெக்டாக இப்போ கரண்ட் லைஃபுக்கு அமையுது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பினோன்னா அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் கூட்டுமாறு, மரம் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நம்ம ரூமுக்கு 2 வாங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு நம்மள்ட்ட இப்போதைக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனைங்கிறனால அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி உலக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் இடிக்கிற மாரி. இது நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கினோம். ஆனால் இங்கேருந்து வாங்கி நான் எப்போ கொண்டு போவேன்னு தெரியாது. அதனால் வாங்கலை. சரி இங்கேருந்து உள்ளத மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணனை வந்து வீடியோ எடுக்க விட்டாங்க. உண்மையிலுமே இந்த வீடியோ எடுக்க அனுமதிக்கிறவங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எடுக்க விட மாட்டாங்க. அண்ணன் கடையில் என்னென்னா ஃபுல்லாக உடையக்கூடிய பொருட்கள் தான் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி பொருட்களை மக்கள் வாங்கி அதிகம் பயன்படுத்தல அவங்களோட வாழ்க்கையில் பொறுமை அதிகரிக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த பொருள்லாம் வாங்கி டப்பு டுப்புன்னு போட்டோம்னா 2 நாளில் டம்மு டும்முன்னு உடஞ்சி போயிடும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொருளை பொறுமையாக கையாண்டால் தான் அந்த பொருள் நம்மள்ட்ட ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் பொறுமையாக இருக்கலாம். இந்த பக்கம் டப்பாவில் ஏதோ சாக்லேட் கொட்டி வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்னென்னு கேட்டால், இது வந்து விசில் தம்பி, மண்பானையிலே செஞ்ச விசில் அப்படின்னாங்க. பரவாயில்லையே, மண்பானையில் விசிலாக செய்யலாமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. விசிலை பற்றி பேசுகிறதுனால நீ அந்த கட்சியானு கேட்டுறாதீங்க, நமக்கு அரசியல் வேண்டாம், மக்கள் அன்பு ஒன்றே போதும். அப்புறம் வாட்டுக்கு கையில் வச்சுருக்கிறது உடஞ்சிருச்சு தம்பி, வேறு எடுத்துக்க அப்படின்னாங்க. நம்மளும் வேறு எடுத்து பார்த்தோம். சரி ஊதலாமான்னு கேட்டோம். ஊதலாம் தம்பி அப்படின்னாங்க. நான் ஏன் இதை ஊதலாமான்னு கேட்குறேன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை வேணான்னு வச்சுட்டு போனோம்னா அது இன்னொருத்தவங்க எப்படி வாங்குவாங்களான்னு தெரியாது. அதனால தான் அண்ணன்ட்ட கேட்டுட்டு இதை ஊதி பார்க்கலாமான்னு கேட்டேன். ஊதி பாரு தம்பின்னாங்க. அதோட ஓசையை நீங்களே கேளுங்களேன். சரி போட்டோ எடுத்தாங்க. தண்ணி ஊற்றி விசில் அடிச்சா புரியுது. தண்ணி ஊற்றி வச்சோம். தண்ணி ஊற்றி அடிக்கணும். இப்போ இந்த விசில் வந்து நார்மலாக இருக்கையில் வந்து அடித்தோம்னா சாதா விசில் சவுண்டும், இது உள்ளக்க வந்து தண்ணி ஊற்றி அடித்தோம்னா குருவி சவுண்டு கேட்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அது உண்மையானு பார்க்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். உண்மையிலுமே தான் நண்பர்களே, விசில் வந்து குருவி கத்துற மாதிரியே அழகா இருக்கு. தண்ணி வாய் விடுற போது அருமையா இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு விளாட கொடுங்க. அவங்க வந்து இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலைகள் வந்து அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப. இது நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, ஏதோ என்னால் என் மனசில் தோணுன்னு சொல்கிறேன். இன்னொன்று இதை ஊதுறப்ப மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி பொருட்கள் வாங்குங்க, கிளம்புவோம் அப்படியே. பார்த்து நண்பர்களே, உங்களை வாங்க சொல்லிட்டு நான் வாங்க போனேன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நம்மளும் வாங்க போகிறோம். இது வாங்கி எங்கள் வீட்டில் விளாட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால் வாங்கி அழகுக்கு வைப்போம், எப்போ வேணால் யூஸ் ஆகும். அண்ணன்ட்ட வந்து 50 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அப்படியே அடுத்த கடையை நோக்கி கிளம்பியாச்சு. ஆக மொத்தம் நம்ம வாங்க வந்தது ஒன்று, அதை விட்டுட்டு மற்ற நிறைய விஷயங்கள்லாம் வாங்குகிறோம். வாங்க வேண்டியது இன்னும் வாங்கலை. சரி அப்படியே வாங்கிட்டு கிளம்பலான்ட்டு திரியிறேன். ஆனால் அந்த சந்தைக்கு வர்றவங்க வந்து ஜாமான் வாங்குறாங்களோ இல்லையோ, சந்தையை ஒரு 4 ரவுண்டாவது அடிச்சிருவாங்க. அது மக்களுடைய இயல்பு. அதே மாதிரி தான் நம்மளும் சுற்றி சுற்றி வருவோம். வாங்குறோமோ இல்லையோ, சுற்றுறதுக்கு தானே வந்திருக்கோமே மெயினாக அப்படின்ட்டு நானும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு போனோம்னா சூரிய வெளிச்சம் கூட உள்ளக்க வராத அளவுக்கு நெருக்க கடை இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் அழகழகான பொருட்களாக இருக்குது. மெயினாக வந்து இந்த பிளாஸ்டிக் அது இதுலாம் இருக்குது. இங்கிட்டு பார்த்தோன்னா நம்ம அண்ணன் வந்து என் கடையில் என்னைய மாரி எவன்டா போவான் அப்படிங்கிற மாதிரி கடை வாசல்லே படுத்து தூங்குறாரு. கஸ்டமர் வந்தால் அண்ணனை எழுப்பி தான் ஜாமான் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எழுப்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும் போல். அந்தளவுக்கு வந்து தொழில் பக்தியார் தூங்கிட்டு இருக்காருயா அண்ணன்.
சரி அவர் தூங்குறாரு, நிம்மதியாக தூங்கட்டும். ஏன்னா இங்கே பல பேர்த்துக்கு நிம்மதியான தூக்கமே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நம்மளும் வந்து அவரை தூங்க விட்டுட்டு இங்கிட்டு காய்கறிங்கிற பாருங்க பழங்கள் வாங்க கிளம்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழங்கள், காய்கறிகள், பொருட்கள் எதுவும் வாங்கினாலும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்காமல் இந்த மாதிரி சிறு குறு வியாபாரிகள்கிட்ட பொருட்கள் வாங்கினீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கடைகளெல்லாம் சொல்கிற ரேட்டு தான் விற்கும். சரி அதை விட்டு நம்ம அப்படியே ஜிம்முக்கு போகிறோம், வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தால் இங்கே பெருசாக கலெக்ஷன்ஸே இல்லை. வாழைப்பழத்தில் என்னடா கலெக்ஷன் கேட்காதீங்க, வகை வகையான வாழைப்பழங்கள் இருக்குது. இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, செவ்வாழை, நேந்திரம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரிண்ணே செவ்வாழை ஒரு 3 பழம் 50 ரூபா வாங்கிட்டோம். ஆனால் அது கொஞ்சம் நல்லா இல்லை. சரி டக்குனு காலி பண்ணி சாப்பிட்றணும். வாழைப்பழத்தை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா அது வீணாக போயிடும். அதனால் வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இங்கிட்ட வந்து ஏதாவது பேரிச்சம்பழம், திராட்சை ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் தங்க ரேட்டை விட அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேரிச்சம்பழம் வாங்கிட்டு அரை கிலோ 30 ரூபான்ட்டு, சாரி 30 ரூபாங்கிற மாதிரி 90 ரூபான்ட்டாங்க அரை கிலோ. இப்போ தாங்க தெரியுது ஜிம்முக்கு போகிறவங்களாம் ஏன் பாதியோட அதை குவிட் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்னு. ஜிம் ஃபீஸ் ஈஸியாக கட்டிடலாம், அதுக்கு இந்த பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது தான் அதிக ரேட்டாக இருக்குது. இந்த வாழைப்பழம்லாம் 4 பழம் 20 ரூபா, சின்னதாக இருக்குது, ஒரு பழம் 5 ரூபான்னாங்க. சரி அவங்க மேலேயும் குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சுன்றப்ப அவங்களும் சொல்லியும் குறை இல்லை. அதனால் அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்துருக்கேன்னு தான் சொன்னாங்க. அப்படியே நம்ம அண்ணன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி பலாப்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு. ஏன்னா பலாப்பழம்லாம் சீசனுக்கு சாப்பிட்டா தான் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அதனால் கிடைக்கையிலேயே வந்து சாப்பிட்றணும். சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா வாழ்கிறதே எதுக்கு, சாப்பாட்டுக்கோசரம் தான். அதனால் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் பிடிக்குதோ முடிஞ்சளவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு விலை அதிகமாக இருக்குது, இந்த விலைக்கெல்லாம் நான் வாங்கலை அப்படின்ட்டு சொல்லாமல் விலை என்ன விற்றாலும் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ சொல்கிறேன், நானே வாங்க மாட்டேறேன், பாதி இதை விலை கேட்டுட்டு வந்துடுறேன். இங்கிட்டு பார்த்தோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தாங்க. சக்கரவள்ளி கிழங்குல வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரி இது ஒரு தட்டு வாங்கலாம் அப்படின்னா ஒரு தட்டு 20 ரூபா தான் சொன்னாங்க. பரவாயில்ல, நிறைய கிழங்கு வச்சு 20 ரூபா இருக்கே அப்படின்ட்டு சொல்லி ஆசையில் வாங்கிட்டேன். அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அதோட கதையை அடுத்த வீடியோக்குள்ளெல்லாம் சொல்கிறேன். பரவாயில்ல. அப்புறம் வந்து இந்த பச்சை பயிறு வாங்கினேன். இந்த இதெல்லாம் வாங்குகிறேன், ஆனால் இது என்னால் சாப்பிட முடியுமான்னு தெரில. ஏன்னா ரூமில் ஸ்டவ்வு எதுவும் கிடையாது. இதை நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஆனால் வாங்கி மட்டும் போட்டுட்டு போகிறேன். இந்த பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுலேயும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. மொத்தம் ஏதோ ஒரு 300 ரூபாயை காலி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே ரூம் சைடு கிளம்பியாச்சு. ரூமில் போயிட்டு என்னென்ன வாங்கினங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக காட்டுறேன். அப்படியே நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பையை யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் மஞ்சள் பைன்ட்டு விளம்பரத்தில் சொன்னால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி செயல்முறையில் காட்டணும். உச்சி வெயிலில் பேசிக்கிட்டே அலைஞ்சது மண்டை சூடாகி மென்டல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பயங்கரமான வெயில் அடிக்குது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு இளநீ, தண்ணி, பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி இது ரூம்லலாம் தண்ணி வந்து பானையில் வச்சு குடிங்க. நானும் இன்னும் செட் பண்ணலை, அது இனிமேல் தான் செட் பண்ணணும். எவ்வளோ வெயில் அடித்தா எனக்கு என்னடான்னு நம்ம ரூம்மேட்ஸ்லாம் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. சரி அப்படியே நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறத ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்த இவ்வளோ தான். 5, 6 செவ்வாழை அது இதுன்னு வாங்கி போட்டிருக்கேன். மொத்தம் ஒரு 300 ரூபா காலியானது தான் மிச்சம். வாங்கின உருப்படி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த செவ்வாழையெல்லாம் நாளைக்கே அழுகி போயிடும் போல். இன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணணும். அப்புறம் இங்கிட்டு இந்த வாழைப்பழம் அநியாயத்துக்கு சின்ன பழமாக இருக்குது. இது ஒரு பழம் 5 ரூபா, 4 பழம் 20 ரூபான்னு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த பச்சை பயிறு அதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ திரும்ப காட்டிகிட்டு இருக்கேன்னு தெரில. இது வாங்கினதுலே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வாங்கினதில் தாங்க, நெல்லிக்காய் இந்த பேரிச்சம்பழம் வாங்கினதில் தான் மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா பேரிச்சம்பழம் ரேட் அதிகம் இருந்தாலும் அதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த பெரிய நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் விலை வந்து கம்மி தாங்க, ஆனால் அதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு ஜிம்முக்கு போகிறப்ப வாட்டர் பாட்டிலில் போட்டு அதில் வச்சு சாப்பிட போகிறோம். அந்த தண்ணியை குடிக்கையில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு எனர்ஜியாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து அவிச்சு கொடுப்பாரு. வேலைக்கு எப்போ போக ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதனால் ஒரு சாப்பிடணுன்னு ஆசையில் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த குயில் இந்த விசில் வாங்கினது வந்து நான் அடிக்கிறனாலே கொண்டே மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அவனை இந்த ஊதி ஊதி பயமுறுத்தணும். சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன் வர வர. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் இந்த மாதம் நம்மளோட பர்ச்சேஸு. இனிமேல் மாதம் இந்த மாதிரி சம்பளம் போட்டோன்னே வந்து ஹெல்த்தியானது நிறையா வாங்கி சாப்பிட்டு டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை ஏற்றுறோம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். வரட்டா நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.